வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் டேபிள். என்ன சமையலோ நிகழ்ச்சி. இது என்ன சமையலோ நிகழ்ச்சியில் நாங்கள் பிரியாணி ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். பிரியாணி சீரீஸ் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த பிரியாணி சீரீஸில் இதுவரையில் நாங்கள் அக்காம்பனிமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்று புதினா சட்னி, தயிர் பச்சடி, ஊறுகாய் சம்பல், கத்திரிக்காய் பொரியல், கடைசியாக தண்டூரி சிக்கன். ஸோ இந்த தண்டூரி சிக்கன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது கமர்ஷியலாக பெரிய தண்டூரி ஓவன் வச்சு தான் செய்ய வேணுன்ற அவசியம் கிடையாது. வீடுகளில் நாங்கள் நல்லா செய்யலாம். தண்டூரி சிக்கனில் எது முக்கியம்னா மேரினேட். அதாவது அந்த தண்டூரி சிக்கனில் நாங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் போடுகிறோம், இப்படி எவ்வளவு நேரம் நாங்கள் மேரினேட் பண்ணுறோம்ன்றது மிக மிக முக்கியம். ஸோ இந்த தண்டூரி சிக்கனுக்கு நீங்கள் தேவையான சிக்கன் நீங்கள் வாங்கும் போது எப்போவுமே எந்த ஒரு மீட் வாங்கும் போதும் நீங்கள் அதை கையை வச்சு கொஞ்சம் அமர்த்தி பார்க்கணும். ஸோ அப்படி அமர்த்தி பார்க்கும் போது அது அப்படியே குழியாக இருந்தால் அந்த மீட்டை தயவு செய்து நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அது பழசு. ஸோ அது நீங்கள் அமர்த்தி பார்க்கும்போது அது அப்படியே மேலே விட்டு கொடுக்கணும், மேலே எழும்பி வரணும் இன்னொரு தடவை. அப்படி இருந்தால் தான் அந்த மீட் ஃப்ரெஷ்ஷான மீட்டுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது விஷயம் தெரியாதவங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் வாங்கும் போது இதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். அது மட்டுமல்ல, அந்த சிக்கனோ அப்படி இல்லைன்னா லேம்போ எதுவோ நீல நிறமாக இருந்தால் அதையும் நீங்கள் வாங்காதீங்க. அதுவும் உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள கூடாத நிலைமையில் அது இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ மீட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த தண்டூரி சிக்கன் நாங்கள் இன்னைக்கு ஓவனில் தான் செய்ய போகிறோம். அதாவது சாதாரணமாக கேக் பேக் பண்ணுற ஓவன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட அதுதான் இருக்கு. இப்போ அது கூட இல்லாதவங்க ஒரு திக்கான ஒரு தவாவில் வச்சு, அதாவது நல்ல ஹெவி பாட்டம் தவாவில் வச்சு கூட நீங்கள் தண்டூரி சிக்கன் நீங்கள் செய்யலாம். ஆனால் அது செய்யும்போது முழுசாக நீங்கள் வைக்காமல் சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக வேகும். எல்லோருக்கும் பிடிச்ச இந்த தண்டூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்டூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பிரியாணி சீரீஸில் கடைசி அக்காம்பனிமெண்ட் தண்டூரி சிக்கன். மெரினேட்டில் தான் அந்த தண்டூரி சிக்கனுடைய அந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்ப்போம். இந்த தயிர் எடுத்திருக்கேன். இது சில்லி பவுடர், இது காரமானது, பெப்பர், மிளகு, இது சீரகம், இது உப்பு, மஞ்சள், காஷ்மீரி சில்லி பவுடர். ஒரு கலர் கொடுக்குறதுக்காக காஷ்மீரி சில்லி நான் உபயோகப்படுத்தேன். இது காரம் இல்லை. இது காரமானதை கொஞ்சமாக போட்டு காஷ்மீரி சில்லி பவுடரை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்ல பட்டு போல் நீங்கள் அரைச்சி வைக்கணும். ஸோ தயிர் தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட். அதாவது தயிர் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். சீக்கிரமாக மேரினேட் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு முதல்ல நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முதல்ல பவுலில் தயிரை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஏற்கனவே நான் சிக்கனில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் நான் உப்பு கொஞ்சம் அளவாக தான் இதில் போடுறேன். ஏற்கனவே சிக்கனில் மஞ்சள் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன், வேணும்னா அப்புறம் போட்டுக்கோங்க. ஸோ ஜீரகத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். காரமான சில்லி பவுடர். ஸோ அது கொஞ்சமாக தான் போடுறேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன், இது ½ டீஸ்பூன். ஸோ ஒரு ஃபுல் டீஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். 2 ஃபுல் டீஸ்பூன்ஸ் போடலாம். பெப்பர் ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுருங்க, ஏன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் கடைகளில் எல்லாம் பார்க்குற தண்டூரி சிக்கனுடைய கலர் இதில் வரும்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் கலர் எதுவுமே போடலை. அது போட்டால் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். பட் வீட்டுக்கு உபயோகப்படுத்தும் போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஸோ மேரிலேண்ட் சிக்கன் 4 பீசஸ் எடுத்துருக்கேன்னு சொன்னேன். பாருங்கள், இது நான் நேற்றே வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சள், அப்புறம் வினிகர் எல்லாம் போட்டு அப்படியே சோக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்லிட் பண்ணிக்கணும். ஸ்லிட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பேக் ஆகும். ஸோ
ஸோ இந்த மேரினேட் பண்ணி இருக்கிறத கீழே ஊற்றிடாதீங்க. இதை வந்து நீங்கள் இந்த மிக்சரோட கலந்து இதில் அப்படியே பூசிடலாம். இப்படி கொஞ்சம் ஸ்லிட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் செய்தால் போதும். இப்போ தண்டூரி ஓவன் எல்லா வீட்லேயும் இருக்காது. வீட்டில் நீங்கள் இதை எப்படி செய்யலாம்ன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த முழு கான்செப்டுமே அப்படி தான். அதாவது இந்த பிரியாணி சீரீஸில் வந்து நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வீட்டில் இந்த பிரியாணி அக்காம்பனிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலான்றத சொல்கிறது தான் இந்த முழு சீரீஸுமே. இந்த ஊறி இருக்கிற இந்த மேரினேட் இந்த வாட்டரை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சு கூட எடுக்கலாம். அப்படியே நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சிடலாம். ஸோ இது அப்படியே ஒரு 4-5 மணி நேரம் நீங்கள் மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 5 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. இடையில வந்து நான் கொஞ்சம் பரட்டி விட்டேன். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஊற்றிடலாம். கொஞ்சம் அப்படி பரட்டி போட்டுருங்க. ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து சீலிங். ஸோ நாங்கள் தண்டூரி ஓவனில் இதை செய்யாதபடியாக அதுக்கு சமமாக என்ன மாதிரி அதை நாங்கள் செய்து எடுக்கலாங்கிறத தான் நாங்கள் பார்க்கணும். ஓவன் ட்ரே தான் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய ட்ரே. கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் நான் போட்டிருக்கேன், ஆயில் பேப்பர். ஸோ இப்போ பாருங்கள், ஓவனில் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 hour எடுக்கும். சில சமயம் 1 hour விட அதிகமாக கூட எடுக்கலாம், ஏன்னா நாங்கள் லோ ஹீட்டில் வச்சுருக்கிறதால. ஓகே, இப்போ ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் பேக் பண்ண வைப்போம். இது சரியாக 1 hour 10 minutes எடுத்துருக்கு. தண்டூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பிரியாணி சீரீஸில் கடைசி அக்காம்பனிமெண்ட் தண்டூரி சிக்கன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் செய்த அதே மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஒரு 1 hour 10 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்டூரி சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சிலர் வித்தியாசமாக பண்ணுவாங்க. சிலர் வந்து தயிர் போட்டு பண்ணுவாங்க, சிலர் வந்து வினிகர் போட்டு பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அவங்களுக்கு அது என்ன விதமாக அது தேவைன்றதை அவங்க முடிவு செய்துட்டு நீங்கள் தயிர் உபயோகப்படுத்தணுமா, அப்படி இல்லைன்னா வினிகர் உபயோகப்படுத்தணுமான்றது நீங்களே முடிவு செய்யலாம். ஸோ இந்த பிரியாணி சீரீஸில் இதுவரையில் நாங்கள் இப்போ பார்த்த அக்காம்பனிமெண்ட்ஸ், சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் இன்றையோட முடியுது. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிரியாணி நாங்கள் எப்படி செய்ய போகிறோம். ஸோ அந்த பிரியாணி செய்கிறதுக்கு கூட சில மசாலாக்கள் நீங்கள் தயார் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் நான் உங்களுக்கு விளக்கமாக வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தயவுசெய்து நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராக இருங்க. இங்கே ஒவ்வொரு எபிசோடும் வெளியில் வரும்போது உங்களுக்கு தானாக வந்து சேரும். நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே சாந்தா ஸ்டேபிள் என்ன சமையலோ நிகழ்ச்சியில் நான் பிரியாணி சீரீஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.